அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆனி மாத தமிழ் மாத பலன். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்கிறோம். ஆங்கில மாதம் கொடுக்கிறோம், தமிழ் மாதம் கொடுக்கிறோம். எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த ஆனி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க. இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாசத்துல ஆனி மாசங்கிறது உபய மாதம்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆனி மாசம். வாஸ்துனால இந்த பூமி பூஜை போடுறது, வீடு கிரகபிரவேசம் பண்றதெல்லாம் இந்த மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம். பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம். நல்லா பாருங்க, குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அறிவுக்கு உகந்த மாதங்க. இந்த மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்குத்துறை, ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா, முதல் விசேஷம் 2ஆம் தேதி, ஆனி மாசம் 2ஆம் தேதி பாருங்க, சூப்பர் விசேஷம். நல்ல ஒரு முகூர்த்தம், திருமணத்துக்கு உகந்த முகூர்த்தம். அது 13ஆம் தேதி வளர்பிறை முகூர்த்தம், நல்ல முகூர்த்தம். அதுவும் அதுக்கப்புறம் 18ஆம் தேதி இதை விட சூப்பர் முகூர்த்தம், புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். அடுத்து 23ஆம் தேதி திங்கட்கிழமை சூப்பர் முகூர்த்தமா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி தேய்பிர முகூர்த்தம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது. 30ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிர முகூர்த்தம் வருது. அது பார்த்தா 32ஆம் தேதி ஒரு தேய்பிர முகூர்த்தம். இதான் இந்த மாதத்துடைய முகூர்த்தங்கள். மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை, முஸ்லிமுக்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல 22ஆம் தேதி ஆனி மாசம் வருது. பாத்துங்க, எல்லாருமே முஸ்லிம்களுக்கு ஒரு நல்வாழ்த்துக்கள். அடுத்து பாருங்க, 18ஆம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க. இதான் இந்த மாசத்துடைய விருதுகள். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த ஆனி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி, ரிஷபராசியில பிறந்துட்டா குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த ரிஷபராசி தான். எல்லா விஷயத்திலையும் சரி, ரொம்ப நாகரிகமான குணம் இருக்குங்க ரிஷபத்தை பொறுத்தவரை. நிறைய கற்பனை பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. இந்த வேலை இப்படிதான் இருக்குமா, இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி பயங்கரமான ஒரு திறமையான குணம் இந்த ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். கலைகள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஃபர்ஸ்ட், கற்பனையில ரொம்ப ஆர்வம் இருக்கும் 2ஆவது, 3rd எப்போதுமே வருமானம் குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. 4th சமையல் கலையில சூப்பரா சமைப்பாங்க. இவங்களுக்கு எப்போதுமே சரி, எப்படிப்பட்ட வேலையும் சரி, அந்த வேலையை உணர்வு பூர்வமாக கரெக்டா செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட ஒரே ராசி ரிஷபராசி தான். நல்ல உழைப்பாளிகள். இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. இதுதான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் உழைக்க நான் தயார். இது என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே நான் செய்வேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் கொஞ்சம் நிறைய இருக்கும். இதுதான் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. தயவு செய்து இந்த மந்த்லி பலன் பாக்குறீங்கன்னா உங்க விதி ஜாதத்துல பாருங்க. இப்ப நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து பிறந்து, ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை நீங்க பிறந்திருப்பீங்க. இப்ப இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் பாத்தீங்கன்னா 3 விதமான திசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் நடக்கும். ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது. அதாவது உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இந்த கிரகத்துடைய திசை நடக்குது, இந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இத்தனை தேதிக்குள்ள இந்த விஷயம் நடக்கும், இதுல கவனமா இருங்க, இதுல போங்க, இதுல போகாதீங்க,
உங்க ஜாதகத்துல இந்த கிரகம் யோகமா இருக்கு. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு, பிறப்பு ஜாதகத்தை வச்சு, திசாபுத்தியை வச்சுதான் இது இப்படி நடக்கும்னு சொல்ல முடியும். நம்ம அதனாலதான் இந்த மாத பலன் பார்க்கும்போது எப்போதுமே சரி ஒரு பொது பலன் அடுங்க. இந்த மாசத்துல எதுவும் கிரகங்கள் மாறுதா, ராஜ கிரக திசாபுத்தி மாறுதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்தா கரெக்டா இருக்கும் பலன். அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதான். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே சுக்கிர பகவான் கரெக்டா ஆனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாருங்க. சூப்பரான டைம் பார்த்துக்கோங்க. அடுத்து 2ஆம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருப்பாங்க. சூரிய குரு இணைகிறது சூப்பரான டைம் பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல மிதுன ராசியில், அடுத்து 3ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சார செய்வார் கடகத்துல. அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து இணைஞ்சிருக்கும் 4ஆம் இடத்துல சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல ஒரு பாவியான கிரகம் ராகு பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல சனி பகவான். இதுல பாருங்க சுக்கிர பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு. 8ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வர்றாரு. இது 2 கிரக பயிற்சி தான் அந்த மாசத்துல, ஆனி மாசத்துல. இது எல்லாமே தமிழ் மாசம் தான், தமிழ் தேதி தான் எடுத்துக்கணும். ஆனி மாசம் பேசுறோம்னா தமிழ் தேதி தான். இப்போ 15ஆம் தேதி ஆனி மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கிரன் ராசிக்கு வர்றாரு, சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க. ஆனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு நல்ல டைம் இருக்கு. எது வந்தாலும் சரி உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் வரும் வந்தே தீரும். இல்ல மாற்று கருத்தே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் வந்துருச்சு ரிஷபத்தை பொறுத்தவரை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம் ரிஷபத்துக்கு பாருங்க, நான் சொன்ன விஷயம் மட்டும் தடைகள் இருந்துச்சா மட்டும் கேளுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்ப எல்லாரும் சொன்னாங்க சுக்கிரன் உச்சத்துல இருந்துச்சுங்க, பயங்கரமான யோகத்தை கொடுத்து சொல்லுவாங்க. ஆனா இங்க பெருசா அவங்களுக்கு கொடுக்கல. ஓப்பனா சொல்ல போனா கொடுக்கவே கிடையாது. யாருக்கு ராகு சனி சரியில்லாம இருந்துச்சோ அந்த ராகு சனியோட சுக்கிர பகவான் இணைஞ்சிருக்கும் போது 4 மாசம் உங்களை அப்படியே பிழிஞ்சு எடுத்து பிடிச்சு. எதுல? வருமான பொருளாதாரத்துல கண்டிப்பா காசு பணத்தை கொடுத்து நிறைய பேர் ஏமாந்தீங்க. எத்தனை பேர் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. பொருளாதார வருமானத்துல நிறைய தடைப்பட்டாங்க. வண்டி வாகனம் வீண் விரைய செலவு நிறைய பேருக்கு இருந்துச்சு. இட பிரச்சனை இருந்துச்சு, பூமி சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு. நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு குடும்பத்துல ஒரு கலகம் இருந்துச்சு. அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மந்தமான தன்மையை பார்த்தாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தம் இருந்துச்சு. திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க, ஆனா திருமணம் நடக்கல. கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள நிறைய சண்டை வம்பு, வெளியில சொல்லிக்காம இருப்பீங்க நிறைய பேர். திருமணம் பேசிக்கிட்ட போகும் தாமதமாகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எதிர்பார்த்த காலேஜில் சீட்டு கிடைக்கல, எனக்கு மந்தமா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தோல்வியில முடிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கோ இல்லை குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு செலவு, கடுமையான செலவு பார்த்துருப்பீங்க. வெளிநாடு வெளியூர்ல வேலை சார்ந்த விஷயம் நிறைய வேலை கிடைச்சிருக்காது. ஆனால் வேலையில நிறைய பேருக்கு வேலையை விட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. நம்ம சொல்றது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த டேட்டுக்குள்ள பாருங்க. கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஆமா இருந்துச்சு, வேலை உத்தியோக கலகம் இருந்துச்சு, எனக்கு போட்டி போராட்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலை உத்தியோகத்துல அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படி. ஆனா 15ஆம் தேதிக்கு அப்புறம் வருது பாருங்க மிகப்பெரிய ஒரு யோகம். ஆனி மாசம் சரியான யோகம். உங்களை யாருமே அசைச்சுக்க முடியாது ரிஷபத்தை பொறுத்தவரை. எப்படி? யாருமே உங்களை அசைச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு யோகம் வரும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து ரிஷப ராசி டைமிங் பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் திருமணம் எத்தனை பேருக்கு திருமணம் நடக்காம தடுமாறுறீங்க? அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கும், முதல் பலன். அடுத்து வருமான பொருளாதாரம் குறை இல்லாம கிடைக்கும். 2ல சூரியனும் குருவும் இணைஞ்சிருச்சு. 4ஆம் வீட்டதிபதி 2ல. இப்ப குடும்பத்துல காசு பணத்தோட அமைப்பு உங்களுக்கு பக்காவா இருக்கும். யாருக்காச்சும் குடும்பத்துல அரசாங்க வேலை வரலாம், இல்ல உங்களுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுனா அரசாங்க வேலை கிடைக்கலாம். இது 2 விஷயத்த நீங்க ரிஷப ராசியை ஃபாலோ பண்ணிக்கீங்க.
சகோதர சகோதரி நல்லா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, சப்போர்ட்டான வேலைகளை வெளிநாட்டு வெளியூர்ல கிடைக்கலாம், இல்லை இங்கேயும் கிடைக்கலாம். வேலை உத்தியோகம் தடையே இருக்காது. இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஒரு விஷயம் 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஆனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ண போறீங்க. இப்ப நான் புதுசா வண்டி வாங்க போறேன், வாகனம் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன்னா கண்டிப்பா வாங்குங்க. நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை சரியாகும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, தந்தை தாயோடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இனிமே மருத்துவ செலவு இல்லை, உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லை. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய தடைகளை பார்த்தீங்களா, பார்க்கலையா, கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க, இனிமே இருக்காது. தொழில சாதிக்கக்கூடிய அமைப்பும், லாபம் வருமான இன்கம்ல பயங்கர ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பும் வரலாம். நிறைய பேருக்கு நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரலாம். பார்த்துக்குங்க. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கலைத்துறை, இசைத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா மெக்கானிக்கல் ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் சார்ந்த ஃபீல்டுனா பாருங்க, பட்டையை கிளப்புவாங்க. நிறைய அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும். அதே மாதிரி பாருங்க, திருமணத்துல குழந்தை பாக்கியம் நிறைவேறுக்கும். காதல் திருமணம் 2வது கைக்கூடி வரும். அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க, லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. 2ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறனாலதான் உங்களுக்கு அரசாங்க வேலையை நம்ம எழுத சொல்றேன். ஏன்னா 11ஆம் வீடு 2ஆம் இடத்துல இருந்தா ஒண்ணு லாட்ரி யோகம் அடிக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு, இல்ல அரசாங்க வேலை குடும்பத்துல வரும். 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, மருத்துவ வேலை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்கன்னா அங்கே வேலை கிடைக்குங்க. டைமிங் பக்காவா இருக்கு. பெண்களுக்கு எல்லாமே வெற்றி வரும். இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரமே கார்த்திகன்ஸ்ல பிறந்தவங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் இருக்கும். இப்ப வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. உங்களுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை உத்தியத்துல ஒரு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே கலை, இசை நிறைய நாட்டம் இருக்கும். கலை, இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபரா இருப்பீங்க. ரொம்ப கற்பனையான குணம், குடும்பத்தை விட ரொம்ப அக்கறை குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் டைமிங் பக்காவா இருக்குது. ஏன்னா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் எதிர்காலம் நல்லா இருக்கு. பாத்துக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்குது. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிருகசீரிஷத்துக்கு பார்த்தவங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமே கஷ்டமே கிடையாது. வாழ்க்கையில கஷ்டம் என்னன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வரும். ஏன்னா இவங்களுக்கு பாருங்க, இனிமே ஒரு சுப செலவு, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வேலையில ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போனா உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். பாருங்க, இந்த மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். வரக்கூடிய ஆனி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.